கொஞ்சமாக ஆயில் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துடுங்க. சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அப்புறமா பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன் அளவு, அதேமாதிரி பொடியாக கட் பண்ண 1 பல் பூண்டு அது பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளவாக்கில். அடுத்தது பாதி பெரிய வெங்காயம் அதுவும் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது 2யும் ஆட் பண்ணிடுங்க. 2யுமே சேர்த்து போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க, அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாதி தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த மிக்சி ஜாரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதெல்லாம் இதில் கலந்து விடுங்க நல்லா. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்ல மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துடுங்க அந்த டைமில். இப்போ நான் 3 முட்டை வேக வச்சு எடுத்துருந்தேன். இப்போ அந்த முட்டையை லைட்டாக கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில் இறங்கி வரும். அவ்வளோதாங்க, சூப்பராக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை அது மேலே தூவி விட்டு இறக்குறேன். அவ்வளோதான், சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ.